கோபியும் பாக்கியாவும் சண்டை போட்டு இருக்க டைமில தான் ஈஸ்வரி வந்துட்டு, "இப்ப என்னாத்துக்கு கோபி கூட சண்டை போட்டுருக்க? திருப்பியும் ஆரம்பிச்சுட்டே அவன வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டு. இப்ப தான் கொஞ்ச நாள் நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. உடனே இப்ப திருப்பி ஆரம்பிச்சுட்ட பாக்கியா. ஏன் பாக்கியா உனக்கு கொஞ்சம் கூட சும்மாவே இருக்க முடியாதா? வர வர உனக்கு பணத்திமிரு அதிகமாகி போச்சு. பணம் சேர சேர சுத்தி இருக்கவங்க யாரையும் நீ மதிக்க மாட்ற. சொந்த பந்தங்கள்லாம் யார் வேணும் வேணான்றத நீ நினைக்கவே மாட்ற. இந்த வேலைக்காரி குடுக்குற இம்பார்ட்டன்ட் கூட உன் புருஷனுக்கு தரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யார் என் புருஷன்? அவர் முன்னாள் புருஷன்னு மட்டும் சொல்லுங்க. என் புருஷன்னு சொல்லி சேர்த்து சொல்லாதீங்க." அவருமே வந்துட்டு உடம்பு சரியில்லாதனால தான் இத்தன நாள் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இப்ப தான் உடம்பு செட் ஆயிருச்சுல்ல. அவர் கிளம்பி அவர் வீட்டுக்கு சொல்றது தானே அப்படின்னு சொல்ல. எப்படி அவன் போவான்? இங்க அவன் பசங்களெல்லாம் விட்டு அவன் எப்படி போவான்? அவன் இங்க தான் இருப்பான் பாக்கியா. உன்னால முடிஞ்சத பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கோபிய கூட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ரூமுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலைல எச்சா என்னடா பண்ணலாம் டென்ஷனா உக்காந்துட்டு இருக்க டைம்ல தான் மாப்பிள விட்டாருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு 4, 5 பேர் வராங்க. இத பார்த்து பாக்கியா பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆயி, "யார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல கோபி சார் தான் வர சொல்லிருங்க. இனியாவ பொண்ணு பார்க்குற விஷயமா வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "அப்படியா என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு" சொல்லி பேசிட்டு இருக்க டைம்ல தான் கோபி வந்துட்டு, "வாங்க வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் பேச ஆரம்பிச்சுறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு, "மாப்பிள்ளைய எனக்கு புடிச்சு போச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இத கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. இனியாவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு நின்னுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம், "யார கேட்டு நீங்க இவங்கள வர சொன்னீங்க? என்ன கேட்காம நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்துக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யார கேட்டு முடிவு பண்ணணும்? இனியாவோட வாழ்க்கையில நல்லது கெட்டது எதுன்ற முடிவு எடுக்க தகுதி எனக்கு இல்லையா? நான் அவளோட அப்பா. நான் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்லருந்து வருவாங்க. நாளைக்கு இனியாவ நிச்சயம் பண்றது கன்ஃபார்ம். நீங்க இந்த விஷயத்த தலையிடாதீங்க. இனிமே வந்து இதில மூக்கு நுழைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிடுறாங்க. ஆனா பாக்கியா வந்து விடுற மாரி இல்ல. என் பொண்ணுக்கு நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து எனக்கு பண்ண தெரியும். நீங்க யாரும் இந்த விஷயத்த தலையிடாதீங்க அத்த. நீங்க உங்க பொண்ணு விஷயத்துல குறிப்பா தலையிடாதீங்க. உங்க மகனோட வாழ்க்கைய மட்டும் நீங்க பாருங்க. என் பொண்ணு விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி வந்து கேட்கற மாரி இல்ல. நாளைக்கு மாப்பிள்ளைக்காரர் வரப்போறாங்க. நீங்க யாருமே பிரச்சனை பண்ணாதீங்க. பாக்கியாவ நான் சமாளிச்சுருவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டயுமே வந்து சமாதானம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிருது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, இனியாவுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, அவசரத்தில பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தில என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்க பாட்டியும், என் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. நீங்க தான் எப்படியாவது வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலைல நிச்சயம் நடக்கிற டைம்ல போலீஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க யாரோ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களாமே, எதுக்காக இப்படி பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அப்படி பண்ணீங்களான்னா உங்களுக்கு புடிச்சுன்னு போய் ஜெயில்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்ல யாரு உங்களுக்கு ஃபோன் பண்ணா? யாரு இப்ப இங்க யாருமே வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கல. அவளோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைம்ல தான் இனியாவுமே வந்துட்டு, "சார் நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். இவங்க 2 பேரும் தான் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார்." அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க பேத்தியே சொல்றாங்க, "இனிமேலாவது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார். அவங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அது பண்ணுங்க. யாருமே வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணக்கூடாது. அவங்க மேஜர் இப்ப அவங்க சொல்றது தான் வந்து சட்டம். அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணிட்டாங்க. வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு, "என்ன இனியா வர வர திமிரு அதிகமாகி போச்சு. உங்க அம்மா சொல்லிக் குடுத்தாளா? இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு. எதுக்காக இப்படி பண்ண? உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு என்னால பார்த்து பண்ண முடியாதா? நீ அவசரப்படுற இனியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இனியாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டாடி நான் யார் பேச்சையும் கேட்டு முடிவு பண்ணல. நானா தான் முடிவு பண்ணேன். எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேணாம். நான் படிக்கணும். படிச்சு சாதிச்சு பெரிய ஆளா வரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பத்தியெல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு சொல்ல, ஓ! நீ எத மனசுல வச்சு பேசுறன்னு எனக்கு தெரியும். நீ அந்த ஆகாஷ மனசுல வச்சு தானே பேசிட்டு இருக்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது இனியா. எக்காரணத்த கொண்டும் நீ ஆகாஷ் கூட சேர்ந்து வாழ முடியாது. இது உறுதி அப்படின்ற மாரி சொல்ல, நான் ஆகாஷெல்லாம் மனசுல வச்சு சொல்லல டாடி. அம்மாவ மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன். அம்மா மாதிரியே நானும் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நானு படிச்சு, சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்குவேன். அதுவரையும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனியுமே கோவமா ரூமுக்கு கிளம்பி போய் கதவ சாத்திடுறாங்க. ச்சே! என்னடா இவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நொந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.